உங்க குழந்தைங்க கூட உங்க கார்ல நீங்க ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணீங்களா? உங்க கார்ல இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அது என்ன ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி கார் டிராவல் பத்தி ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோட கார். எனக்கு ரொம்பவே ஃபேவரட். வாழ்க்கையில நான் ஒரு மிகப்பெரிய இழப்ப சந்திச்ச அந்த டைம் என்ன அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த கார்ல நான் பண்ண டிராவலும் தான். இப்போ வரைக்கும் நான் பாக்குறவங்களாகட்டும் சரி, எனக்கு அறிமுகமான நண்பர்களாகட்டும் சரி, எல்லாருக்கிட்டயுமே நான் சொல்ற ஒரு விஷயம், அதிகமா டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட. அதுவும் முக்கியமா உங்க அம்மா, அப்பா, உங்க குழந்தைங்க கூட உங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய புது மனிதர்கள், புது இடங்களை அவங்களுக்கு காட்டி கொடுங்க. காரணம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவு கூட ஒரு புது அனுபவத்துல நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த உறவுக்கும் உங்களுக்குமான ஒரு அன்பும் புரிதலும் இன்னும் அதிகமாகும். உங்களோட இந்த கார் டிராவல்ல உங்க குழந்தைங்களையும் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் கம்ஃபர்ட்டா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக நிறைய ப்ராடக்ட், நிறைய கார் சம்பந்தப்பட்ட நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அந்த வரிசையில முதலாவது ப்ராடக்ட்டா நான் கொண்டு வந்திருக்கிறது கார் பெட். இந்த ப்ராடக்ட் ஒரு பேஸ், 2 பில்லோ, ஒரு பெட்னு 4 பீஸா நமக்கு வருது. கூடவே ஒரு போர்ட்டபிள் ஏர் இன்ஃப்ளேட்டரோட வருது. இது 12 வோல்ட் டிசி சப்ளைல ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை உங்க காரோட சார்ஜர் போர்ட்ல டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்க காரோட இன்ஜினை ஆன்ல வச்சுக்கோங்க. தென் பம்போட மவுத்தை எடுத்து நம்ம ஏர் பெட்டோட இன்லெட் மவுத்தில் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பேஸை நீங்க 2 சீட்டுக்கு நடுவில் வச்சுக்கணும். தென் பெட்லையும் ஏர் ஃபில் பண்ணிட்டு பெட்டையும் விரிச்சிட வேண்டியதான். டெமோக்காக நம்ம ஆளையும் படுக்க வச்சு பார்த்தாச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு